2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முதல் 6 மாதமாக இருக்கட்டும், அடுத்த 6 மாதமாக இருக்கட்டும், எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா கும்ப ராசிக்காரர்கள் எந்த விஷயம் பண்ணுனாலும் கும்பம் வச்சுதான் ஆரம்பிப்போம். கும்பம் இல்லாமல் எந்த கோயில் கும்பாபிஷேகம் கூட நடக்காது. அந்த தண்ணி கூட கும்பம் இருக்கிற குடத்துல தான் ஊத்துவாங்க. கும்பம் ஒரு பூஜைக்கு கூட கும்பத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. கும்பம் சொன்னாலே ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஈடா வச்சுட்டு, கடவுளுக்கு கொண்டு போற தண்ணிய கூட அதுல தான் கொண்டு போவாங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 முதல் பாகம் எப்படி இருக்கும்? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாத சனியா இருக்காரு. பாத சனி வந்து பாருங்க 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 75% என்ன வந்து கெடுத்து அவன் டயர்ட் ஆயி போய் படுத்துட்டு இருக்கான். அப்படின்ற விஷயம் தான் சொல்லலாம். ஸ்டில் 25% தான் அவன் என்ன கெடுக்கணும். பட் பெரிய லெவல்ல அவன் கெடுக்க மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்தா, அந்த 25% கூட அவன் என்ன கெடுக்க மாட்டான். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஆரோக்கியத்துல கவனமா இரு. பெரிய லெவல்ல கடன் குடுக்காத, பெரிய லெவல்ல கடன் வாங்காத. வீட்லயும் வாய்க்கு ஜிப் போட்டுக்கோ, ஆஃபீஸ்லயும் வாய்க்கு ஜிப் போட்டுக்கோ, அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்டயும் வாய்க்கு ஜிப் போட்டுக்கோ. பிரச்சனை இல்ல. ஜிப்பு தான். ஆமா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சனி உன்ன கெடுக்கவே மாட்டான். அந்த 25% இம்பாக்ட் சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம எப்பயுமே குடுக்கணுமா? 10% கெடுக்கணும்னா கூட அவன் கெடுக்க பிளான் பண்ணுவான். நீ இதெல்லாம் அவனுக்கு லூப் லைனே குடுக்கல அப்படின்போது அவன் எப்படி உன்ன கெடுப்பான்? வாயால கெட்டுருவாங்கன்னு சொல்றீங்க. அந்த பேசுறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். வரும். கும்பராசி வேலை வேண்டாம். ஓகே. நான் என்னவோ நல்லா என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டா உனக்கு என்ன? சாப்பிடாட்டி உனக்கு என்ன? நான் சாப்பிடலன்னா நீ சாப்பாடு வாங்கி குடுக்க போறியா? சூப்பர். அப்படின்ற மாரி தேவையில்லாம வலி வரும். நான் சாப்பிடல அப்படின்னா நீ சாப்பாடு வாங்கி குடுக்க போறியா? நான் சாப்பிட்டா தான் நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிடலன்னா நீ சாப்பிட மாட்டியா? அப்ப என் வீட்ல சாப்பாட்டுக்கு காசு இல்லையா? இப்படின்ற மாதிரி வலிய பேச்சு வரும். நம்மளுக்கு என்னத்துக்கு அந்த வேலை? ஓகே. அவன் சாப்பிடுறான், சாப்பிடாடி போறான், பட்னியா கிடக்குறான். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இப்படின்ற அமைப்பு. இது வந்து சனி குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ராகு பகவான் 1ஆம் பாவம். சுயஸ்தானத்துல ராகு. ராகுக்கு எப்பயுமே ஒரு விஷயமா, எதுலயுமே திருப்தி அப்படின்றது இருக்காது. இது வந்து தலை மட்டும்தான். இது கிடையாது. அது வந்து ராட்சஸ் தலை, உடம்பு வந்து பாம்பு. பாம்பு. எவ்வளவு நாளும் வயித்துக்குள்ள போட்டுக்கும். அதுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா பத்தாது. இப்ப இந்த சுயஸ்தானத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்ன்ற எண்ணத்தை அதிகப்படுத்துவா. பெருசா நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. குருனோட பார்வை இருக்கு. அப்ப நிறைய சம்பாதிக்கணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும். குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும். வேலையை இன்னும் நல்லா வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அந்த மாதிரி பாசிட்டிவா நம்ம யோசிக்கலாம் முற்பகுதியில. அதுக்கப்புறம் வந்து கேது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் கேதுன்னும் போது, இப்ப கும்பராசி ஜென்ஸ் அவங்க மனைவி கிட்ட அவங்க வந்து பெரிய இடைவெளியை ஏற்படுத்திப்பாங்க. கேப்பை ஏற்படுத்திப்பாங்க. காரணம் என்ன? நான் பிஸியா இருக்கேன். வேலை எனக்கு ஜாஸ்தி இருக்கு. என்னால உன் கூட டைம் பண்ண முடியல. அதுக்கும் மேல எனக்கு இந்த கொஞ்சம் கொலாவெல்லாம் பிடிக்கல. ஏன்னா எனக்கு கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஞானகாரகன். என்னை நானே சுருக்கிக் கொள்ளுதல். அதான் உண்மையான வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரியணும். எனக்கு தெரியணும். அப்படி பொதுவா இந்த பட்டினத்தார் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவர் வந்து பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர். இந்த கேது தசையில தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டதட ஆசை விளாம்பழத்து ஓட்டை போலன்னு போனான். அந்த கேதுக்கு அந்த மாதிரி தன்மை உண்டு. யார் கூடயும் பழக பிடிக்காது. கேது சுயஸ்தானத்துல ஜென்மத்துல இருக்கவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, சுய ஜாதகத்துல ஜென்மத்துல இருக்கவங்க கூட பெருசா யார் கூடயும் பழக மாட்டாங்க. பெருசா சிரிக்க மாட்டாங்க. பெருசா உறவாட மாட்டாங்க. எவ்வளவு உறவாடினாலும் ஓகே பாய் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. தாமரையில தண்ணி மாதிரியே இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு களத்திர ஸ்தானத்துல கேது வந்து உட்கார்ந்துருக்கும் போது தன்னோட லைஃப் பார்ட்னர்கிட்டயும் சரி, பிசினஸ் பார்ட்னர்கிட்டயும் சரி பேசி சிரிக்கணும்னே பெருசா தோணாது. டைம் ஸ்பெண்ட் பண்ணனே பெருசா தோணாது. அந்த பிள்ளை என்ன நினைச்சுக்கும், ஐயோ இந்த மனுஷன் பேசவே மாட்டேன்ற, ஏதோ சைட்ல வண்டி ஓட்டுறான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கும். அந்த மாதிரி இல்லாம இவங்க சொல்லணும், எனக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி இருக்கு, என் மைண்ட் என்னவோ தனியா இருந்தா ஃப்ரீயா இருக்குன்னு தோணுது. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதை வந்து உள்ளபடி தன்னோட லைஃப் பார்ட்னர்கிட்டே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பிசினஸ் பார்ட்னர்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைன்னா பிசினஸ் பார்ட்னர் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இவங்க நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. என்னமோ என்ன பார்த்தா கம்முனே போறாங்க. நம்ம கம்முனே போறோம்னா நம்மளுக்கு எத்தனையோ குழப்பம் இருக்கு, நம்ம கம்முனு போவோம். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பிடிக்கல அதனால கம்முனு போறாங்க. அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேது ரொம்ப ஈஸியா பசிஃபை பண்ணிடலாம். அவரை ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இது வரைக்கும் எத்தனை கர்மாக்கள், எத்தனை நான் பொறப்பு எடுத்திருப்பேன். எனக்கு பொறப்புலலாம் நம்பிக்கை இல்லைங்க. சரி எனக்கு இப்போ ஒரு 30 வயசு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ எத்தனையோ நல்லது செஞ்சிருப்பேன்ல. அந்த அத்துணை நல்லதுக்கும் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஓ, இந்த காலகட்டம். ஓகே. குரு 5ஆம் பாவத்துல இருக்கும்போது பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னு எனக்கு வந்து சேர்ந்துரும். நான் போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேங்க. என் குடும்பமே வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப குடும்பத்துல இருக்கவங்க வருவாங்க. என் பொண்ணு அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. வழியே தேடி வரும். அதே மாதிரி நிறைய கும்பத்துக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். குழந்தைங்க எனக்கு என் பிள்ளைங்க தாமா தொல்லைங்க. அதுங்களால ஒரு நாளைக்கு 100 பிரச்சனைக்கு நான் வந்து ஆளான கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான. இப்ப என் புள்ள நல்லா மாறிடுச்சு. அதுக்காக என் புள்ள தங்க கம்பியா மாறிடுமா, ஸ்ரவன்குமாரா மாறிடுமா அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. குருவாலே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தானமா கொடுப்பாரு. ஓரளவுக்கு பிள்ளைங்களால இருந்து வந்த ப்ரெஷர், நெஞ்சில 3 பாறாங்கல் வச்ச மாதிரி இருந்தா 2 இறக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரிலீஃப் அப்படின்றது இருக்கும்.
இது ஒரு பெரிய பிளஸ். என்னோட பூர்வீகம் சொத்து வந்து கோர்ட்ல இருந்துச்சு. 15 வருஷமா இருந்துச்சு, 20 வருஷமா இருந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரா வரதுக்கான ஒரு அமைப்பு. ஓ! இந்த காலகட்டம் ஃபேவரா வரும். ஃபேவரா Okay. வரும். எனக்கு வந்து சொத்து வந்து கோர்ட்லயே தான் இருக்குங்க. அவுட் ஆஃப் த கோர்ட் இப்ப நெறைய விஷயம் அவுட் ஆஃப் த கோர்ட் தானே ஆமா, செட்டில்மென்ட் ஆமா, பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க. ஆமா. அந்த மாரி பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம். பண்ணிக்கினா நம்மளுக்கு ஃபேவரா வரும். இந்த மாரி நெறைய நல்ல விஷயம். இது அப்படியே முற்பகுதி. அப்படி பிற்போக்குல எப்படி மேம் இருக்கும்? அடுத்த 6 பிற்பகுதியில் மாசம். ஆமா. பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, சனி பாத சனியா இருக்காரு. குருனோட பார்வை. அவரு பாட்டுன்னு சிவனேன்னு தலகாணி போட்டு படுத்து தூங்கிடுவாரு. பெட்ஷீட் போத்திட்டு. அவர் நம்மள பத்தி யோசிக்கவே மாட்டாரு. நம்மள பத்தி கவலைப்படவே மாட்டாரு. நம்மளும் அவர பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஓகே. அது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ராகு 1ஆம் பாவம். 1ஆம் பாவம் ராகு குருனோட பார்வையில. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கும்பம் வந்து பாத்தீங்கன்னா, சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ராசியாதிபனே சனி தான். எனக்கு பயங்கரமா சம்பாதிக்கணும். நான் குறுக்கு வழியில போணும்னு தோணுது எனக்கு. கேம்பிளிங் போணும்னு தோணுது. ட்ரேடிங் போணும்னு தோணுது. ட்ரேடிங் தப்பு இல்ல. இந்த மாரி கேம்பிளிங் குறுக்கு வழி, தப்பான வழி இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு தோணும். காதல், காமம், பள்ளி அறையில நாட்டம் அதிகம் இருக்கும். காமம் அதிகமாகும்போது என்ன ஆகும்? குடும்பத்துல பிரச்சனை வரும்ல. எது குடுத்தாலும் பத்தல, பத்தல. இந்த கேஜிஎஃப் படத்துல வந்து அந்த ஹீரோ சொல்லுவாரு. ஒரு லாரி ஃபுல்லா கொண்டாந்து எதையோ ஒண்ணு தங்கத்த கொட்டுவாங்க. போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு அந்த மைண்ட் செட் இருக்கும். எல்லாத்துலயும். சாப்பாட்டுல முதல் கொண்டு ஆ நம்ம அழகா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்ட பின்னாடி கூட, நான் வந்து எனக்கு பெருசா திருப்தி இல்ல. நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிடுறேன். திருப்தி ஆக மாட்டேன். எதுலயுமே வந்து நாட் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் இன் எனிதிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அத கொஞ்சம் மாத்திக்கணும். தப்பான விதத்துல அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா கும்பம் சனி ராசியாதிபன் அப்படின்றதால நேர் வழியில போனீங்கன்னா பெரிய லெவல்ல டெவலப் ஆவீங்க. குறுக்கு வழியில போனீங்கன்னா டபால்னு விழுந்துருவீங்க. ஓகே. அது வந்து அந்த ராசிக்கே உரிய மகரம், கும்பத்துக்குலாம் அந்த ராசிகளுக்கே உரிய தன்மை அது. சனி தான் அப்படின்போது வேற வழியே இல்ல. நீ நல்லவனா தான் வாழ்ந்து ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ராகு கிட்ட காஷியஸா இருக்கணும். அதே மாரி கேத்து குடுக்கக்கூடிய பலன்கள்ல எந்த மாற்றம் கிடையாது. குரு பகவான் பிற்பகுதியில 6ஆம் பாவம். கடன் இல்லாத, எதிரி இல்லாத, நோய் இல்லாத, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கைய குடுக்கறதுக்கு குரு ரெடியா இருக்கு. குரு 5ஆம் பாவத்துல இருக்கும்போது, பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்குன்னா எனக்கு வந்து சேர்ந்துரும். நான் போய் கேட்கணுன்ற அவசியமே இல்ல. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறேங்க. என் குடும்பமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப குடும்பத்துல இருக்கவங்க வருவாங்க. என் பொண்ணு அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் குடுக்கணும் அப்படின்னு குடுப்பாங்க. வழியே தேடி வரும். அதே மாரி நெறைய கும்பத்துக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரும். குழந்தைங்க எனக்கு என் பிள்ளைங்க தாம்மா தொல்லைங்க. அதுங்களால ஒரு நாளைக்கு 100 பிரச்சனைக்கு நான் வந்து ஆளானேன். கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்ப என் புள்ள நல்லா மாறிடுச்சு. அதுக்காக என் புள்ள தங்க கம்பியா மாறிடுமா? ஸ்ரவன் குமாரா மாறிடுமா? அப்படின்லாம் எதிர்பார்க்க கூடாது. குருவாலே எவ்வளவு குடுக்க முடியுமோ அவ்வளவு தானம்மா குடுப்பாரு. ஓரளவுக்கு பிள்ளைங்களால இருந்து வந்த பிரஷர் நெஞ்சில 3 பாறாங்கல் வச்ச மாரி இருந்தா 2 இறக்கி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ரிலீஃப் அப்படின்றது இருக்கும். இது ஒரு பெரிய பிளஸ். என்னோட பூர்வீகம் சொத்து வந்து கோர்ட்ல இருந்துச்சு. 15 வருஷமா இருந்துச்சு, 20 வருஷமா இருந்துச்சு. ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரா வரதுக்கான ஒரு அமைப்பு. சூப்பர். இதுக்கு மேல என்ன வேணும்? சோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாரி கடன் இல்லாத, நோய் இல்லாத, எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தோட முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.